பட்டு உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன வாங்கட்டும், என்ன வாங்கணும்னு சொன்னால் நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ தான் சமைச்சி மதியம் சாப்பிட சரியாக இருக்கும். என்ன வாங்குறது, எப்பொழுதும் சிக்கனும் சாப்பிட்டுருக்கோம். மட்டன் சிக்கன் இப்படி தானே சாப்பிட்றோம். வேணால் மீன் வாங்கி வரீங்களா? மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் வறுத்தரலாம். பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க, மீன் எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா? சரி, மீன் கடைக்கு போய் கேட்டால் தருவாங்க, கிடைக்கும். ஒரு சில டைம் தான் வரத்து கம்மின்னு கிடைக்க மாட்டேங்குது. அதான் நேரமாக தானே கிளம்புறேன், வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிடு. சாதத்துக்கு ரெடி பண்ணு. இப்போ அதுக்கு முன்னாடி காலைக்கு ஏதாவது இட்லியோ தோசையோ ரெடி பண்ணு. மதியம் தானே ஏதாவது செய்ய போகிறோம், பார்த்துக்கலாம். சரிங்க. இந்த பிள்ளைங்களும் நான் எந்திரிக்கல, ரெண்டும் தூங்கிட்டு இருக்க போல். நான் காலைக்கு ஏதாவது தோசை, அதுக்கு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் உரிச்சு வச்சா சரியாக இருக்கும். நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அதுங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் மீன் எடுக்க சொன்னேன். எல்லாம் 300 400 சொன்னாலும் பரவாயில்ல, 1 கிலோனாச்சும் வாங்கிட்டு வாங்க, சரியா? சரி பட்டு, அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். ஏன்னா கேட்டுட்டு வாங்கி பிள்ளைங்களுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்குறது தானே நமக்கு நல்லது. நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தான். சரி, நான் வாங்கிட்டு வரேன், நீ போய் சமையல் வேலையை பாரு. பாவம், நம்ம வீட்டுக்காரும் கையில் காசே இல்லைனாலும் நமக்கு பிடிச்சதையும் நம்ம பிள்ளைங்க பிடிச்சதையும் கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வராரு. அதுவே நல்ல விஷயம் தான். என்ன பண்ணுறது, நம்மளாலே முடிஞ்சதான் உதவி செய்ய முடியும். ஏதோ வீட்டு செலவுக்கு காசு கொடுக்க முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? எல்லா வீட்லேயும் கஷ்டம் நஷ்டம் இருக்க தானே செய்யுது. பிள்ளைங்களும் என்ன எந்திரிக்க காணா சத்தத்தை போடுவோம், அப்போ தான் எந்திரிச்சு வருங்க. அப்புறம் அதுங்களும் எவ்வளோ நேரம் தான் தூங்குறது, எந்திரிச்சு கொஞ்சம் அப்படி பண்ணி வேலை செஞ்சால் தான் உடம்புக்கு நல்லது. கூப்பிடுவோம். சீதா, தேனு, என்ன இன்னமா தூங்கிட்டு இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமைனாலும் ஒரு அளவு வேணாமா? எந்திரிச்சு சீக்கிரம் வாங்க, பல்லு விளக்குங்க, காலை டிஃபனை சாப்பிடுங்க. இந்த அப்பா கடைக்கு போயிருக்காரு, அதனால நான் செஞ்சு மதியம் சாப்பிட்லாம். எந்திரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இவ்வளோ சத்தம் போடுறேன்? அம்மா அந்த வரேன் எல்லாம் என்னம்மா அப்படின்னு கேட்குதுங்களா பாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு. சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க, என்ன ஆளையே காணாம பாரு. ஏங்கம்மா காலையிலேயே கத்திட்டு இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானேம்மா, ஸ்கூல் காலேஜ் கூட இல்லையேம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு அளவு வேணாமா? மணி 10 கிட்ட ஆச்சு, இன்னமும் தூங்கிட்டு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் போகிற வீட்டில் என்ன பண்ணுவீங்க? இப்படியே அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் பழக்கம் வரும். எங்கள் மாமியார் நாத்தனால ஒன்று சும்மா ஆடுவாங்களா? போய் அங்கே சீக்கிரமாக இருந்துச்சு நீ தான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு செய்யணும், டிஃபன் செய்யணும், டீ காப்பி போடணும். அதனால தான் உங்களெல்லாம் இப்போவே பழக்கிறேன். அம்மா கல்யாணத்துக்கு நான் 7-8 வருஷம் இருக்குங்கம்மா. அதுக்குள்ளே ஏம்மா இப்போ எங்களை இப்போவே ட்ரெயின் பண்ணுறேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் என்ன போய் சத்த தூங்கிட்டு வரலான்னு இருக்கோம்மா, சரியாக இருக்குமா? என்னது இன்னும் தூங்குறீங்களா? ஒழுங்கா நான் சொல்கிறத செய்யுங்க. போய் பல்ல விளக்கிட்டு வாங்க, நான் ஆளுக்கு 2 தோசை ஊற்றி தரேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் உரிச்சு கொடுங்க, உரிச்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ மீன் கடைசி வாங்கிட்டு வரேன்ருக்காரு, மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தான் உங்களை எழுப்பினேன். சரிங்கம்மா, மீனை என்ன பண்ண போகிறீங்க? மீனை குழம்பு வைக்க போகிறீங்களா இல்லை வறுக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? ஏம்மா நீ மீன் போட்டு குழம்பே வைம்மா, மீன் குழம்பு சூப்பராக இருக்குமா, 2-3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாமா? ஏன் உங்கள் 2 பேருக்கு என்ன வைக்கணும்? மீனை வச்சு அப்புறம் மீன் குழம்பு தான் வைப்பாங்க, மீனையும் வறுக்க தான் செய்வாங்க. 4 ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, என்ன விஷயம்? அம்மா எனக்கு என்னமோ தெரிலம்மா, மீன் குழம்பு பிடிக்க மாட்டேங்குது. ரசம் வச்சு எல்லா மீனையும் வறுத்துருங்கம்மா, அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா வறுத்து மீன் சாப்பிட்லாம். அதுலேயுமே நம்ம அந்த சாந்தெல்லாம் போட்டு பாதி அன்றைக்கி வறுத்துட்டு மீதி எடுத்து வைங்கம்மா ஃப்ரிட்ஜில். நாளைக்கு நாளான்னைக்கு சாம்பாருக்கெலாம் வறுத்துக்கலாம், நல்லாயிருக்குமா? என்னது மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு இல்லையா, ரசமா? ஏமா இதெல்லாம் சுத்தமாக சரிப்படாது. பார்த்துக்குங்க, எனக்கு மீன் வாங்கினா மீன் குழம்பு வைக்கணும், மீனையும் வறுக்கணும். தலை வாழை போட்டு குழம்பு வைங்க, மீதியெல்லாம் வச்சு வறுத்து கொடுங்க. இது என்னம்மா இவ சொல்கிறத கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரிப்படாது. மீன் வாங்கி எந்த ஊரில் மீன் குழம்பு வைக்காமல் ரசத்தை வைப்பாங்க? காலையிலே சண்டை ஆரம்பிச்சாச்சா? இதுக்கு தான் உங்களை சீக்கிரம் எந்திரிச்சு வர சொன்னேன்னா. போய் பல்ல விளக்கிட்டு ஜாமா விளக்குங்க, நான் அதுக்குள்ளே கிட்ட தோசை ஊற்றி இது தரேன். உங்களுக்கு என்ன மீன் குழம்பு வேணும், மீன் வறுவல் வேணும் அதானே? உனக்கு மீன் குழம்பு பிடிக்கலன்னா ரசத்தை ஊற்றி வறுத்த மீன் எடுத்துக்க. அவளுக்கு மீன் குழம்பு பிடிச்சினா மீன் குழம்பு ஊற்றிக்கிட்டும் வறுத்த மீன் எடுத்துக்கிட்டோம். ரசம் எப்பொழுதும் நான்வெஜ் செஞ்சால் செய்கிறது தானே, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கீங்க காலையில். அது என்னமோ தெரியலம்மா, மீன் குழம்பே எடுக்க மாட்டேங்குது. ரசம் வச்சு சாப்பிட்டு எல்லாம் தயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு என்ன சொல்கிறது, அந்த மீனை வறுத்த மீன் எடுத்து வச்சு சாப்பிட்றது. ஆனால் சாம்பாருக்கு கூட வறுத்த மீன் பிடிக்குதுமா, அது என்னமோ தெரியல. மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு எனக்கு தோணவே மாட்டேங்குது. அவளுக்கு தோணலைன்னா அதுக்கு நம்மளாம் சாப்பிடாம இருக்க முடியுமா? எந்த ஊரில் மீன் எடுத்துகிட்டு மீன் குழம்பு வைக்காமல் இருக்காங்க? இதெல்லாம் சரிப்படாது. பார்த்துக்கோங்க, நீங்கள் மீன் குழம்பு கண்டிப்பாக வைக்கிறீங்க. அவளுக்கு பிடிக்கலன்னா அவள் ரசமும் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு வறுத்த மீன் எடுத்துக்கிட்டு. சரி சண்டை போடாதீங்க. எல்லாத்துக்கும் செஞ்ச வேணுங்கிற மாதிரி தான் நான் செய்வேன். போய் வீட்டு வேலையை பார்த்துட்டு வாங்க, நான் அந்த தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடுவீங்க. அடுத்து அப்பா வந்தோன்னே மீன் குழம்பு வச்சிடலாம், சரியா? மீனும் வறுக்கிறேன். உனக்கு ரசம் தானே, ரசமும் சேர்த்து தான் வைப்பேன், சாப்பிட்டுக்க பார்த்துக்கலாம். எம்மாடியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிச்சிருக்கு, ஒவ்வொன்றும் பிடிக்கல. என்ன பண்ணுறது? வீடுன்னு இருந்தால் 4 பேருக்கு பிடிச்சதே சேர்ந்து தானே நம்ம சமைக்க வேண்டியதாக இருக்குது. இது என்னன்னா மீன் குழம்பு வேணுங்கிறா, வேணா மீன் குழம்பு பத்தவே பிடிக்கலங்கிறா. என்னாலாவது பிள்ளைங்க இந்த காலத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் உடம்புலாம் நல்லாயிருக்கும். இந்த போன மனசு நாளை காணாம் வந்தால் நல்லாயிருக்கும். மதிய வேலையை ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் இதை கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. இந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்க பாருங்களை, பாத்திரங்கள் துணி தவன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குன்னு பார்க்குறேன். ஆளை காணாமே. பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மீனுக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். சும்மா ஒரு ஆளை சலசிட்டு மீன் குழம்பு வச்சு மீனை வறுத்துருமா. ஏம்மா இங்கே நின்றுட்டுருக்குறேன், போனதுலேருந்து இங்கே தான் நிற்கிறியோ? டிஃபன் செஞ்சுட்டு இல்லையாம்மா, பசிக்குது? தோசை ஊற்றி கார சட்னி செஞ்சுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த சீதா தினக்கு காலையிலே ஒரு சண்டைங்க. மீன் குழம்பு ஒருத்தி வேணுங்கிறா, இன்னொருத்திக்கு வேணாங்கிறா. இன்னொருத்தி ரசம் வச்சு மீன் எல்லாத்தையும் வறுத்துருக்காங்கிறா. அதில் ஒரு சண்டை, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. ஓ அப்படியா? பிள்ளைங்கன்னா அப்படி தான் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. என்னம்மா பண்ணுறது? நீ மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சுரு, ரெண்டுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரசமும் வச்சுரு. ரசம் தான் நீ எப்பொழுதும் வைப்பிய நான்வெஜ் செஞ்சாவே.
சரிம்மா நீ போய் செய்ய பார்த்துக்கலாம் விடு. சரிங்க, நான் செஞ்சுட்டு உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. பரவாயில்ல, நல்ல நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டுருக்காங்க, அறுத்தா நல்லாயிருக்கும் போல். சரி எப்படியும் வறுத்து வச்சுட்டு அந்த பிள்ளைங்களை கூப்பிடுவோம். இதுங்க தான் ஒரு 8 கசம் பண்ணி வச்சு காலையில் மீன் குழம்பு வேணும், மீன் வறுவல் வேணும், ரசம் வேணும்ன்ட்டு சீக்கிரம் மீன் குழம்பே வச்சிடலாம். என்ன தான் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு சமைக்கிற மாதிரி அது டேஸ்ட்டே தனி தான். நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம் தான்ல. அம்மா என்னம்மா மீனெல்லாம் பெசரி வச்சுட்டீங்க போல், குழம்புக்கு வைக்கலையாம்மா? காலைல அவள் சொன்னான்ட்டு எல்லாத்தையும் வறுக்க போகிறீங்களா என்ன இங்கேயே வந்து சண்டை போட வந்துட்டியா? இங்கே பெசரி வச்சிருக்கிறது வறுக்கிறதுக்கு, அங்கே குழம்புக்கு தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் குழம்பு வச்சு உங்களுக்கு கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் சண்டை போட வேணாம். எனக்கு நான் அப்பாட்டையும் சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் காலையில் இந்த மீன் குழம்புக்கு இவ்வளோ சண்டைங்க அப்படின்ட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு குழம்பும் வரும், ரசமும் வரும், இது மீன் வறுவலும் வரும். சரியா? சரிங்கம்மா. இல்லை மீன் குழம்பு தானே நல்லாயிருக்குமா, அவளுக்கு ஏதோ பிடிக்கல போலம்மா, அதனால தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பிங்க. இந்த பிள்ளைங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்குள்ள எவ்வளோ முச்சப்பட வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் சமைச்சிட்டு சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மீன் வறுத்தது. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வரைக்கும் நல்லா அப்படியே பேசுகிறாமல் அந்த சாந்தெல்லாம் ஊற்றாமல் வந்திருக்கு பார். அப்பாடி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஹோட்டலை விட தோற்றுவோம் போல் நம்ம சமைக்கிறது. நம்மளை பாராட்டிக்க வேண்டியதான். சித்தாதேனு எல்லாம் வாங்க, மதிய சாப்பாடு சாப்பிட்லாம். மீன் வறுத்தாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு, வாங்க சாப்பிட்டுலாம். ஆள் கொஞ்சம் தூக்கத்தை போடுங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வேலை பார்ப்போம். ஏம்மா என்னம்மா, மீன் குழம்பு வந்திருக்கு, மீன் வறுவல் வந்திருக்கு, சாதம் வந்திருக்கு, ரசத்தை காணமேம்மா. வைக்கிறேன்டி, நைட்டு ரசம் வைப்பேன். இப்போ மதியம் ஒரு நேரத்துக்கு குழம்புல சாப்பிடு, கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடு, கொஞ்சம் பெசரிட்டு. அப்பா உன்னை எல்லாத்தையும் தான் சாப்பிட சொன்னார். நீ பாட்டுக்கு மீன் குழம்பே பிடிக்காதுன்னு அதை ஒதுக்குனா அப்புறம் பின்னும் பரவாயில்ல, எப்படி சாப்பிடும்? எல்லாத்தையும் தான் சேர்த்துக்கணும், வயசு பிள்ளை தானே. ஆமாம்மா நீ தான் ஏதோ மீன் குழம்பே வேணான்னு சொன்னியாம்ல. நான் தான் அம்மாட்ட சொன்னேன், மதியம் ஒரு நேரம்னாச்சும் மீன் குழம்புல சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ரசம் வச்சு கொடு. நீ மதியமே ரசம் வச்சிட்டின்னா ரசத்துலேயே தான் சாப்பிடுவோம் பிள்ளை. அதனால் நீ வந்து மதியம் ஒரு நேரம்னாச்சும் மீன் குழம்பு மட்டும் வைய, நைட்டுக்கு ரசம் வச்சுக்கலாம், அந்த ரசத்தை அடுத்த நாள் காலையில் வச்சுக்கலான்னு நான் தான் சொன்னேன். அதான் அம்மா இப்படி வச்சுருக்கா, நீ சாப்பிடு பாப்பா. அப்படி போடு பார்த்தியா, அம்மா நான் சொன்னதான் செஞ்சுருக்காங்க, நீ சொன்னதை செய்யலை. போடு ஒழுங்காக சாப்பிடு. என்னமோ மீன் குழம்பே சாப்பிடாத மாதிரியே பேசுவேன். என்னம்மா அவள் சொல்லி தான் இப்படி பண்ணீங்களா? இப்போ எனக்கு சாதமே வேணாம், போங்க. அந்த ரசம் கேட்டேன்ல, அப்படி இல்லைன்னா எனக்கு மோராச்சு கொடுங்க, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். ஒருவேளை சாப்பாடுனாச்சும் மீன் குழம்புல சாப்பிட பாப்பா. மறுசத்துக்கு நான் மோர் எடுத்துகிட்டு வரேன், மோர் உள்ளதாக இருக்குது. நீ அவள் சொன்னதுக்காகலாம் நான் உன்னை இப்படி பண்ணல, உன்னை சாப்பிட வைக்கணும் தான் நான் அப்பா இப்படி முடிவெடுத்தோம். மற்றபடி ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக போட்டு சாப்பிடு, நான் அந்த மோர் எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரிங்கம்மா, நான் கூட சொல்லி தான் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன். சரிங்கம்மா, நான் கொஞ்சமாக பெசரிட்டு சாப்பிட்றேன், எனக்கு ஆனால் மோர் வேணும். மோர் ஊற்றி தான் மீதி சாப்பாடை சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. எப்படியோ மீன் குழம்பு சாப்பிட்டா சரி, அதுக்கு தான் அம்மா அப்பா இவ்வளோ முச்ச போகிறாங்க. அது புரியல உனக்கு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.